எப்படி மோசடி மதமாற்றம்னா, அப்பாவி மீனவ மக்கள், அந்த மீனவ மக்கள் கடலுக்கு போகிற பொழுது அவங்க வந்து கடலுக்கு போகும்போது அந்த போட்ல ஒரு சிலுவையை வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படி பண்ணுவாங்க. நீங்க ஒரு சிலுவை வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிறிஸ்துவ அடையாளத்தோட போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பா. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்தவர் கிடையாது. பண்ணு, பால், ரொட்டி எல்லாம் வீசி எறிவாங்க. அவங்களே ஒரு பாடல், அந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். இப்படித்தான் அந்த பகுதியிலே மதமாற்றம் நடந்தது. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகி விட்டார்கள். அரசு நிர்வாகம், ஆட்சி, அரசியல் எல்லாமே அவங்க கையில போயிருச்சு. அவங்க எப்படி எல்லாம் மோசடி பண்ணி மதமாத்துறாங்க, எப்படி எல்லாம் கலவரங்களை தூண்டி விடுறாங்க. மாரியம்மனை மேரியம்மனாக கிறிஸ்துவ மிஷினரிகள் ஏதோ மதம் பரப்புவதற்காக மட்டும் அப்படின்னு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்க அரசியலை கைப்பற்றுவார். சர்ச்சுகள்ல போய் தான் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற முடியும். மீன் வியாபாரத்தை நிர்ணயிக்கிறது யாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் விலையை நிர்ணயிக்கிறது பாதிரியார். நம்ம பொதுவா கன்னியாகுமரி மாவட்டத்தை அவங்க கன்னிமேரி மாவட்டமா மாற்றுவதற்கு முயற்சி நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னிமலையை கல்வாரி மலையாக மாற்றுவோம் என்று பகிரங்கமாக சவால் விட்டார்கள். திருமாவளவன் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு ஊழியம் செய்பவர். அம்பேத்கர் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார். அவங்களுக்கு அம்பேத்கருடைய சட்டம் அது அல்ல. இவங்க அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் செய்கிறார். சான்றிதழ்ல ஹிந்துன்னு இருக்கு. அவங்க ரிசர்வ் தொகுதி சுழற்சி முறையில மேயர் பதவிக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கை பூரா எங்க இருப்பாங்க? சர்ச்சுகள்ல இருப்பாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் ஜி. நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி, நம்ம தமிழ் சினிமாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்பு இந்து மதத்திற்காகவோ தேசியம் சார்ந்த படம் வந்து அதிகம் பார்ப்பதில்லை. ஆனால் இப்போ சமீப காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் நடித்த படமாக இருக்கட்டும், இப்போ நீங்களும் ஒரு ட்ரெய்லர் வந்து உங்களோட சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கீங்க. பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தை வந்து ட்ரெய்லரை வெளியிட்டிருக்கீங்க. அதில் பார்க்கும்போது MS பாஸ்கரை வந்து ஒரு டயலாக பேசியிருக்கிறார். ஒரு பாதிரியார் வேஷமிட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறார், மாரியம்மா அப்படின்னு கும்பிட்ட சாமியை தான் இப்போ நாங்கள் வந்து மேரியம்மா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பரமசிவன் பாத்திமா என்கிற திரைப்படம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதிப்பிற்குரிய தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் சீமான் ஆகியோர் இந்த படப்பிடிப்பை துவக்கி வைத்தார்கள். இந்த படம் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற மதமாற்றங்கள் குறித்தும் பெருகி வருகின்ற கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறித்தும் பேசுகிறது. மோசடி மதமாற்றம் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே இருந்து குமரி மாவட்டத்தில், தூத்துக்குடியில், நெல்லையில் அதிகமாக நடைபெற்று வருகிறது. எப்படி மோசடி மதமாற்றம்னா, அப்பாவி மீனவ மக்கள், அந்த மீனவ மக்கள் கடலுக்கு போகிற பொழுது கடல் கொள்ளையர்கள் தாக்குவார்கள். அதே மீனவ மக்கள் அவங்க வந்து கடலுக்கு போகும்போது அந்த போட்ல ஒரு சிலுவையை வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கடல் கொள்ளையர்கள் தாக்க மாட்டார்கள். இந்த ஏற்பாடை கிழக்கிந்திய கம்பெனி, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரிகள் அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சிலுவை வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கிறிஸ்துவ அடையாளத்தோடு போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்படி ஏமாற்றித்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி, சில நேரங்களிலே ஆசை காட்டி, அதே போல பரிசு பொருட்களை வழங்கி, அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்தவர் கிடையாது. அரிசி கிறிஸ்தவர்கள், பால் பவுடர் கிறிஸ்தவர்கள், கோதுமை கிறிஸ்தவர்கள். இது நான் சொல்லலை, அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். பாலா ஒரு திரைப்படம் எடுத்தார், பரதேசி என்கின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே எப்படி மதமாற்றம் நடைபெறுகிறது என்று சொல்லி ஒரு பாடல் காட்சியை வடிவமைச்சிருப்பார். பண்ணு, பால், ரொட்டி எல்லாம் வீசி எறிவாங்க. அவங்களே ஒரு பாடல், அந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். இப்படித்தான் அந்த பகுதியிலே மதமாற்றம் நடந்தது. இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகி விட்டார்கள். பெரும்பாலும் பிஷப்புகளுடைய கையிலே அரசு நிர்வாகம், ஆட்சி, அரசியல் எல்லாமே அவங்க கையில் போயிருச்சு. அதனால அங்க வந்து பிஷப்புகளுடைய ஆட்சி தான் நடக்குது. கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகிவிட்டா பிஷப்புகளுடைய ஆட்சி. அவங்க எப்படியெல்லாம் மோசடி பண்ணி மதமாத்துறாங்க, எப்படியெல்லாம் கலவரங்களை தூண்டி விடுறாங்க. பொதுவாக அவங்க மதம் பரப்ப வருகின்ற நேரத்தில் தங்களையும் சாமியார்னு சொல்லிக்குவாங்க, நான் ஒரு புது தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எப்படி அதெல்லாம் மாத்துறாங்க. ஏற்கனவே இருந்த மாரியம்மனை மேரியம்மனாக, இப்போ வேளாங்கண்ணி அப்படிங்கிற அந்த ஆலயம் வேல் தந்த கண்ணியினுடைய ஆலயம். இப்போ இங்கே நம்முடைய கடற்கரை இருக்கு இல்லையா, பெசன்ட் நகர் பீச், அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச் வந்துங்க ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். இப்படி பல இடங்களிலே
இப்போ மதமாற்றம் வந்தவர்கள் பல்வேறு பிரிவினராக வந்திருக்கிறார்கள். போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் வன்முறை மூலமாக மதம் மாற்றினார்கள். டச்சுக்காரர்கள் வந்தார்கள், ஸ்பானிஷ் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாமே மதமாற்ற நடவடிக்கையிலே ஈடுபட்டார்கள். சில இடங்களிலே கட்டாய மதமாற்றம் நடந்திருக்கிறது. ஏமாற்றி மோசடி செய்து மதமாற்றி இருக்கிறார்கள். அந்த மதமாற்றம் எப்படியெல்லாம் நடந்ததுன்னு ஒரு சில காட்சிகளை அதில் அமைத்திருக்கிறார்கள். அதான் அந்த ட்ரெய்லரில் வந்தது. ஆகவே அந்த ட்ரெய்லரை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்துவ மிஷனரிகள் ஏதோ மதம் பரப்புவதற்காக மட்டும் அப்படின்னு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்க அரசியலை கைப்பற்றுவார்கள். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்ச்சிலுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. எந்த கட்சியும் அரசியல் அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. வளர்ச்சி திட்டங்களா, சர்ச்சுகளில் போய் தான் வளர்ச்சி திட்டங்களே நிறைவேற்ற முடியும். மீன் வியாபாரத்தை நிர்ணயிக்கிறது யாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன் விலையை நிர்ணயிக்கிறது பாதிரியார். புரியுதுங்களா? பிஷப் தான் நிர்ணயிப்பான். பால், நாஞ்சில் பால், மிஷனரிகள் தான் பால் விற்பனை. சும்மா வெளியே பேசிட்டு இருப்பாங்க, நாங்க வேற கட்சி நீங்க வேற கட்சி பேசிட்டு இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள எல்லாம் ஒண்ணு. சர்ச்சுடைய கட்டுப்பாட்டில் தான் நிர்வாகம். அங்க அன்பியங்கள் மூலமாகத்தான் அரசு திட்டங்களே செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே நம்ம பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தை அவங்க கன்னிமேரி மாவட்டமாக மாற்றுவதற்கு முயற்சி நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வீரத்துறவி விவேகானந்தர் அவர் தவம் செய்த பாறை, ஒற்றை காலிலே நின்று ஈசனை நோக்கி நித்தம் தவம் செய்யும் எங்கள் குமரி தேவி ஸ்ரீபாத பாறை, அதை செயின்ட் சேவியர் பாறை என்று மாற்ற முயற்சித்தார்கள். நாங்கள் இந்த மதமாற்றத்திற்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து அந்த போராட்ட களத்திலே இருக்கிறோம். ஆகவே இதில் வரக்கூடிய கருத்துக்களை, காட்சிகளை பகிர்ந்து சென்னிமலை மாற்ற முயற்சித்தார்கள். இப்போது நம்ம சென்னிமலையை கல்வாரி மலையாக மாற்றுவோம் என்று பகிரங்கமாக சவால் விட்டார்கள். முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அதனை தொடர்ந்து இந்த அரசாங்கம் அவர்களை கைது செய்தது. அதே போல திருப்பரங்குன்றம் மலை முதல் படை வீடு சத்தியகிரி, அந்த மலையோட பேரு சிவாம்சம். அந்த மலையை இன்னைக்கு சிக்கந்தர் மலை அப்படிங்கிறான். பெயர் மாற்றம் செய்கிறார்கள். தொல்லியல் துறை சட்டங்களை மீறி பச்சை பெயிண்ட் அடிக்கிறான். புதிய அந்த கல்வெட்டு எழுத்துக்கள், கல்லை கொத்தி எழுத்துக்களை உருவாக்குறான். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்கள்ல குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். தொன்மை சின்னம் மாமல்லபுரம், அந்த மாமல்லபுரத்தில் பாறைகளுக்கு மேலே கொண்டு வந்து ஒரு தர்கா, ஒரு மசூதி கொண்டு வந்து வைக்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுக்க 13க்கும் மேற்பட்ட இடங்களிலே இத்தகைய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலும் அந்த முயற்சியை செய்து வருகிறார்கள். அதை நாங்கள் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் எழுச்சி மூலமாகவும் நிச்சயமாக தடை செய்வோம். தமிழகத்தில் போலி சான்றிதழ் பிரச்சனைன்றது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு உச்சநீதிமன்றம் அதற்காக தனி ஆணையம் அமைச்சு அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் அவர் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடி வருவதை நீங்கள் முன்னெடுத்து வருவதை எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு ஊழியம் செய்பவர். கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கும் ஊழியம் செய்பவர். அதுபோக புத்த அமைப்புகளுக்கும் ஊழியம் செய்பவர். கருணாநிதி மாதிரின்னு வச்சுக்கங்களேன். கருணாநிதி எழுத்தாளர் மாநாடு போனால் நான் எழுத்தாளர் பாரு, சினிமாக்காரங்க மாநாட்டுக்கு போனார்னு வச்சுக்கோங்க, நானும் சினிமாக்காரர் மாநாடு, நானும் சினிமாக்காரன் தான் பாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் நான் தான் கிறிஸ்துவ மதத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மதம் அதை பரப்பக்கூடியவர்கள், அந்த மிஷனரிகள், அவங்களுடைய அந்த ஆதரவு, அவங்ககிட்ட இருந்து தேவையான பின்புலம், இது எல்லாத்தையும் வாங்கிக்குவார். முஸ்லீம்கிட்ட போய் நான் தான் முஸ்லீம்களை பாதுகாக்கிறேன், நான் முஸ்லீமாகவே மாறப்போகிறேன், நான் முஸ்லீம் மதத்தில் ஜாதி இல்லைங்கிறத பற்றி ஒரு PhD பண்ணுறேன், இப்படியெல்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. திருவள்ளுவரே கிறிஸ்தவர்னா அதுக்கு போய் பேசினார் இவர் ஆச்சுங்களா. இது தொடர்ந்து திருமாவர்கள் செய்கிறார்கள். அவர் வெளிப்படையாகவே இங்கே சேலையூரில் 5000 பேர் மதம் மாற போகிறோம், அதில் 3000 பேர் கிறிஸ்துவ மதத்துக்கும் 2000 பேர் புத்த மதத்துக்கும் மாற போகிறோன்னு அறிவித்து ஒரு மதமாற்ற நிகழ்ச்சியை நடத்தினார். அவங்க தான் இந்த போலி சான்றிதழ்கள் வச்சிருக்கிறவங்க. திருமாவளவன், வன்னியரசு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் பேரா அல்லது ஹிந்து பேரா இருக்கும். திருமாவளவன்னா மகாவிஷ்ணுடைய பேர் இல்லைங்களா, திருமாவளவன். ஆனால் அவங்க அவங்க சான்றிதழ் என்னன்னு போட்டிருக்குன்னா ஹிந்து
வரையறை. அப்படி இருந்தால் தான் அம்பேத்கர் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அவங்களுக்கு. அம்பேத்கர் வந்து ஹிந்துக்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு, முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கை அது அல்ல, அம்பேத்கருடைய சட்டம் அது அல்ல. இவங்க அம்பேத்கர் கொள்கைக்கு துரோகம் செய்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கு, ஹிந்துக்கள் தான் பட்டியலின மக்கள். ரிசர்வ் தொகுதியில் யார் போட்டியிட முடியும்? முஸ்லீம் போட்டியிட முடியுமா? கிறிஸ்தவர் போட்டியிட முடியுமா? ஹிந்துன்னு சான்றிதழ் இருந்தால் தான் போட்டியிட முடியும். அதனால தான் திருமாவளவன் சான்றிதழ் ஹிந்துன்னு இருக்கு, ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடுறார். ரவிக்குமார் சான்றிதழ் ஹிந்துன்னு இருக்குது, ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடுறார். வன்னியரசு சான்றிதழ் ஹிந்துன்னு இருக்கு, ரிசர்வ் தொகுதியில் போட்டியிடுறார். மேயர் பிரியா சான்றிதழில் ஹிந்துன்னு இருக்கு, அவங்க ரிசர்வ் தொகுதி சுழற்சி முறையில் மேயர் பதவிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை பூரா எங்கே இருப்பாங்க? சர்ச்சுகளில் இருப்பாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். உமாசங்கர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தான், ஹிந்து தேவேந்திரன்னு சான்றிதழ் வச்சிருந்தான். அவன் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அந்த ஆள், நீங்களாம் சான்றிதழ் வாங்கிக்கங்க, ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கு வேலை செய்யுங்க. இது ஒரு ஃப்ராடு, இது ஒரு சீட்டிங், சட்டப்படி குற்றம். பல இடங்களில் ஆசிரியர் பணிகளில் கிறிஸ்தவர்கள் தலித்துங்கிற போர்வையில், பட்டியலின மக்கள்ங்கிற போர்வையில், காவல்துறையில், ஆசிரியர் பணியிடங்களில், அரசு ஊழியர்களில், எல்லா இடத்துலையும் இந்த போலி சான்றிதழ் கொடுத்து அவன் வாங்கிக்கிறான். ஹிந்து ஹரிஜனங்கள், பட்டியலின மக்கள், அவர்களை ஏமாற்றுகின்ற மோசடியை திருமாவளவன் செய்கிறார். வேங்கவையில் நடந்த பிரச்சனை, குடிநீரில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா, மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னா மதம் மாறுவதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறார். அவர் ஏற்கனவே மதம் மாறுறன்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர் மாறினா நல்லதுதான். அவர் மதம் மாறுவதை நான் வரவேற்கிறேன். நம்பிக்கை இல்லாத இடத்துல ஏன் வெறும் சான்றிதழுக்காக, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக, கட்ட பஞ்சாயத்து பேசுவதற்காக பிசிஆர் ஆக்டை வச்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் வந்து அவர் இந்துவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மாறலாமே. அவர் ஏற்கனவே பாவம் அவங்களே ஏமாத்திட்டே இருக்காரு, நான் மாறுறேன். மாற வேண்டியது தானே, யார் வேண்டாண்ணா? தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஒரு நிகழ்வில் பேசுகிறார். நீங்கள் என்னைய முஸ்லீமாக பார்த்தா முஸ்லீம், கிறிஸ்தவராக பார்த்தா கிறிஸ்தவர், இந்துவாக பார்த்தா இந்து அப்படிங்கிறார். நீங்கள் அவரை எப்படி பார்க்குறீங்க? அவரை கிறிஸ்தவராக தான் நாங்கள் பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே அரசியலை கைப்பற்றுவார்கள், புரியுதுங்களா? சோனியா காந்தி தன்னுடைய காதல் மூலமாக காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றினார். ராஜீவ் அவரை காதலித்தார், இந்தியாவின் மருமகளானார், இந்திராவின் மருமகளானார். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மாதிரி உதயநிதியை வந்து கிருத்திகா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லலை, உதயநிதியே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. நான் கிறிஸ்தவராக மாறிட்டேன், பெருமையாக இருக்குது சொல்கிறாரு. எப்பொழுதுமே கிறிஸ்துவ மிஷினரிகள், அரசியல் கட்சி தலைவருடைய குடும்பங்கள், நீங்கள் எல்லா மாவட்ட செயலரும் பாருங்கள், திமுக எல்லா குடும்பத்திலையும் மருமக வந்து கிறிஸ்தவராக இருப்பாள். கீதா ஜீவனார் முரட்டு பக்தர் பெரியசாமியுடைய மகள். அந்த முரட்டு பக்தருக்கு 2 மனைவி, ஒரு மனைவிக்கு அவங்க கிறிஸ்தவராக இருக்காங்க, புரியுதுங்களா? எங்கால் இருக்கிறாரு ஐ பெரியசாமி, மெர்சி மருமகள் செய்தி வாசிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்துலையும் அரசியல் குடும்பங்கள். இது டிஎம்கே குடும்பம் மட்டும் இல்லை, அரசியலில் சக்தி வாய்ந்த குடும்பங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஊடுருவி அந்த கட்சியை கைப்பற்றிக்குவாங்க. நடப்பது சிஎஸ்ஐ ஆச்சுன்னு நானா சொல்கிறேன், மு.க. ஸ்டாலின் சொல்கிறார் இல்லையா? அதுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.